ராமானுஜனை எடுத்துக் கொள்ளுங்கள். தஞ்சாவின் தளிகையை வெகுவாக புகழ்ந்தானாமே. இதை இப்படி செய், நாளை அதை தளிகை செய் என்று விருப்பமாக பட்டியலிட்டதாகவும் கேள்விப்பட்டேன். கோவிந்தனும் அவன் அண்ணாவின் அடியொற்றி நடப்பவனாயிற்றே. எனவே அப்படி நடக்கலாம் என்று சொல்ல வந்தேன். அகத்துக்காரி என்று ஒருத்தி வந்துவிட்டால் மாற்றம் நிச்சயமாக இருக்கும், சந்தேகமே இல்லாமல். அது சரி, திருமலையில் உள்ள வரன் பற்றி ஏற்கனவே தெரிவித்தீர்களே, யார் அந்த பெண்? கோபால சுவாமியின் மகள் பத்மா. ராமானுஜனுக்கு கூட பார்க்கலாம் என்று இருந்தோமே, அவளை நம் கோவிந்தனுக்கு பார்த்தால் என்ன? நன்றாக கேட்டாய்ப்போ. இந்நேரம் அந்த பெண் ஒரு குழந்தைக்கு தாயாகவே ஆகியிருப்பாள். அவளுக்கு சென்ற வருடத்திற்கு முன்பே கல்யாணமாகிவிட்டது. அடடா, நல்ல வரனாயிற்றே. நமக்குதான் கொடுப்பனை இல்லை போலிருக்கிறது. அதனால் என்ன, வேறு வரனா இல்லை? கீழ்த்திருமலையில் எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு அகத்திலும் நல்ல பெண் ஒருத்தி இருக்கிறாள். அலர்மேல் நாச்சியார் என்று பெயர். மகாலட்சுமி மாதிரி இருப்பாள். பெண்ணின் தகப்பனாருக்கு கோயிலில் கைங்கரியம், நல்ல குடும்பம். அப்படியென்றால் அந்த பெண்ணையே நம் கோவிந்தனுக்கு வரன் பேசி நிச்சயித்து விட வேண்டும் அண்ணா. அதையும் வரும் தை மாதத்திற்குள் பேசி முடித்தால் மிகவும் நல்லது. நீங்களும் இதை பற்றி என் அண்ணாவிடம் வலியுறுத்தி சொல்லலாமே. ஏன் ஒன்றும் பேசாமல் இருக்கிறீர்கள்? நீ பேசும்போது குறுக்கே பேசுவது அவ்வளவு முறையாக இருக்காது. நீ முழுவதும் பேசிவிட்டாய் என்றால் பிறகு நான் மைத்துனரிடம் வலியுறுத்தி பேசுவேன். போதுமா? எதையுமே வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்பதில்லை பெரிய பிராட்டி. ஒரு நல்ல வரனை பார்த்து கோவிந்தனுக்கு கல்யாணம் செய்து வைப்பதில் எனக்கு சற்று கூடுதல் பொறுப்பு உள்ளதை நான் நன்கு அறிவேன். அதே சமயத்தில் இவ்விஷயத்தில் கோவிந்தனுக்கு மிகவும் அழுத்தம் கொடுப்பது அல்லது உடனே நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனை வலியுறுத்துவது நல்லதல்ல. என்ன அண்ணா, நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? பொறுமை பெரிய பிராட்டி, பொறுமை. சட்டென்று ஒரு பெண்ணை பற்றி பேசி உடனே உன் சம்மதத்தை சொல் என்று கோவிந்தனை வலியுறுத்துவது ஏன்? இக்காலத்தில் எந்த பிள்ளையாண்டானையும் நாம் அழுத்தம் கொடுத்து சம்மதிக்க வைப்பதென்பது சற்று கடினம்தான். ஏற்கனவே ஒரு முறை நாம் கோவிந்தனிடம் கல்யாண விஷயமாக பேசி அவன் வேண்டாம் என்று சொல்லி அனுபவப்பட்டிருக்கிறோம். இம்முறையும் அப்படி ஆகக்கூடாது. உன் அண்ணா சரியாகத்தான் சொல்கிறார் பெரிய பிராட்டி. அக்காலம் போல் இக்காலம் இல்லை. நீங்கள் சொன்னது என்னமோ மிகவும் சரி மன்னி. அண்ணா சொல்லிவிட்டார் என்பதற்காக மறுபேச்சு பேசாமல் காந்திமதி அக்காவும் சரி நானும் சரி காட்டிய வரனுக்கு கழுத்தை நீட்டிவிட்டோம். மறுபேச்சு என்பதற்கெல்லாம் இடமேது? சரி சரி, என்ன குறைந்து விட்டது இப்போது? இன்னாருக்கு இன்னார் என்பது பகவான் முன்னமே தீர்மானித்து விடுகிறார். உன் அண்ணாவும் எனக்கு ஒரு கட்டளையோடுதான் தன் தங்கையான உன்னை கன்னிகாதானம் செய்து கொடுத்தார். அதாவது நான் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்ட பிறகுதான் என் தங்கையை தாரை வாத்து கொடுப்பேன் என்றார். நானும் மறுபேச்சு பேசாமல் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டுதான் உன்னை பாணி கிரகணம் செய்து கொண்டேன். போதுமே உங்கள் பெருமை. சரி, நீ ஒத்துக்கொள்ள மாட்டாய். அது என்ன, பாத்திரத்தில் வழித்து நிரப்பியிருக்கிறாய்? தேங்காய் துவையலா? உங்கள் கணிப்பு மிகவும் சரிதான். தேங்காய் தொகையிலேதான். அதானே, வைத்தியர் நாடி பிடித்து ரோகத்தை கண்டுபிடிப்பார் என்றால் இந்த கமலநயனன் நாசியால் மோப்பம் பிடித்தே தலிகையை கண்டுபிடித்து விடுவேன். அப்படி ஒரு வரம் இருக்கிறது எனக்கு. அம்மா, அடடா, மாமாவும் மாமியும் வந்திருக்கிறீர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது. நமஸ்காரம். வா கோவிந்தா, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நலமாக இருக்கிறாயா கோவிந்தா? நலமாக இருக்கிறேன் மாமி. கோவிந்தா, அந்த மூட்டையை என்னிடம் கொடு. கொடுக்காதே கோவிந்தா, அதை என்னிடம் கொடு. நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லியிருந்தேனே, அதை வாங்கி இந்த மூட்டையில் தானே வைத்திருக்கிறாய். தேடியது கிடைத்து விட்டது.
என்னம்மா பிள்ளை இது? திருத்துழாய் பிரசாதமா? அது நமக்கு. இவருக்கென்று பிரத்யேகமான ஒன்றை அவர் எடுத்துக்கொண்டார். பெரிய பிராட்டி, திருத்துழாயான துளசி நம் அனைவருக்கும் பொதுவான பிரசாதம்தான். அடியன் பிரசாதத்தை அவசியம் சுவீகரிப்பேன். திருப்பிட்குழி விஜயராகவ பெருமாள் நம் எல்லோருக்கும் திருத்துழாய் பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்றால், இந்த புளியோதரையை திருமடப்பள்ளியிலிருந்து இந்த அடியனுக்காக பிரத்யேகமாக கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கவலை வேண்டாம், உங்கள் எல்லோருக்கும் உண்டு. கோவிந்தா, நீ போய் கைகால்களை சுத்தி செய்து கொண்டு வா. சுவாமிகளே, அடியேன் சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன். கோவிந்தா, 2 நாட்களுக்கு வேற எதுவும் வேலை வைத்துக் கொள்ளவில்லையே? இல்லை அம்மா, அகத்தில்தான் இருப்பேன். அப்பாடா, இப்போதுதான் மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. அண்ணா, அந்த அலர்மேல் நாச்சியார். பெரிய பிராட்டி, கோவிந்தன் மிகுந்த களைப்போடு வந்திருப்பான். முதலில் அவனை கவனி, மற்றதை சாவகாசமாக பிறகு பேசிக்கொள்ளலாம். சரி அண்ணா, வாருங்கள் மன்னி, நாம் தளிகையை கவனிப்போம். மாமா, என்ன சொல்கிறார் அம்மா? ஏதோ அலர்மேல் நாச்சியார் என்கிறாரே. ஓ, அதுவா? திருமலைக்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதாம். உன்னையும் அழைத்துக் கொண்டு திருமலைக்கு வரும்பொழுது அலர்மேல் மங்கை தாயாரையும் தரிசித்து விட்டு வர வேண்டும் என்றாள். அதை ஞாபகப்படுத்தினாள். அப்படியா? அம்மாவுக்கு பெருந்தகம் சென்று வருவதில் ஒரு தனி ஆர்வம் உண்டு. ஏன், உனக்கு இல்லையா? இல்லாமல மாமா, வாரா வாரம் இங்கு கண்டிப்பாக தவறாமல் வந்து விடுகிறேனே. அம்மா தங்களிடம் சொல்லவில்லையா? சொன்னாள் சொன்னாள். சரி, உன் படிப்பு நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறதா? யாதவ பிரகாசர் உங்கள் இருவரிடமும் அன்பாக நடந்து கொள்கிறாரா? அன்பா? அதற்கும் ஒரு படி மேலாக சில மடத்து பொறுப்புகளை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்றால் பாருங்களேன். அப்படியா? ஆமாமா, நீங்கள் எல்லோரும் பயந்தது போல் அல்லாமல் அவர் எங்களிடம் மலையளவு அன்பு வைத்திருக்கிறார். ஞானத்தில் ஆழங்காண முடியாத வேதாந்த சாகரமாக இருக்கிறார். ஒரு சமயம் ராமானுஜர் அண்ணா எனக்கு போதித்த ஒரு காவிய விஷயமாக ஒரு ஸ்லோகத்தை சொல்ல, அச்லோகம் எதிலிருந்து எடுத்துரைக்க பெற்றது என்று ஒரு நொடியில் சொல்லிவிட்டார் என்றால் பாருங்களேன். அதீத ஞாபக சக்தி, பாடத்திற்கு பொருத்தமாக எடுத்துக்காட்டும் உபமானங்கள், இலக்கண புலமை, வேதாந்த விஷயங்களை எங்களுக்கு புரியும்படி சுந்தர தமிழில் எடுத்துரைக்கும் பாங்கு என்று அவர் வழியே தனிதான். ஏதேது யாதவ பிரகாசரை உன் வாயால் அர்ச்சனை செய்யவே ஆரம்பித்து விட்டாய். இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் மேல் ஒரு சகஸ்ரநாமமே புனைந்து விடுவாய் போலிருக்கிறதே. உண்மையைத்தான் சொன்னேன் மாமா. அந்த அளவு பாண்டித்தியத்தில் சிகரமாக திகழ்கிறார் என் குருநாதர் யாதவ பிரகாசர். இப்போது மடத்திற்கு நன்கொடையாக வரும் பொற்காசுகளை கணக்கு பார்த்து வைத்துக் கொள்ளும் பொறுப்பை அடியேன் தான் கவனித்துக் கொள்கிறேன். அவ்வளவு நம்பிக்கை அடியேன் மீது. எல்லாம் சரிதான் கோவிந்தா. இருப்பினும் தெரியும் மாமா, அவரிடத்தில் சற்று ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லப் போகிறீர்கள். அதற்கு அவசியம் இல்லை என்று தோன்றுகிறது. அவர் எந்த விதத்திலும் தவறானவர் இல்லை. சரி மாமா, அடியேன் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன். சரி. யாதவ பிரகாசர் கோவிந்தனை வெகுவாக கவர்ந்து விட்டார் போலிருக்கிறதே. இது நல்லதாக படவில்லையே. கணக்கு பிள்ளை, ஏன் நிற்கின்றீர்கள்? உட்காருங்கள். இருக்கட்டும் அம்மா. கணக்கு பிள்ளை, நீங்கள் கொடுத்த பட்டியலில் மொத்தம் 47 பேரிடம் கடன் தொகை பிடிக்க வேண்டியிருந்தது. எல்லோரிடமிருந்து பிடித்து விட்டீர்களா? இன்னும் 2 பேரிடம் பிடித்தும் செய்ய வேண்டும். ஏன் அவர்களை மட்டும் விட்டு வைத்திருக்கிறீர்கள்? அவர்கள் உடல்நலமில்லாத காரணத்தால் பணிக்கு வரவில்லை. வந்ததும் கடன் தொகையை பிடித்து விடுகிறேன். ஆண்டாள், வாருங்கள் அம்மா, வாருங்கள் அப்பா. வணக்கம் சுவாமி. நமஸ்காரம். வணக்கம்மா. என்ன ஆச்சரியம், திடீரென்று வந்திருக்கிறீர்கள்? ஏதோ உன்னை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. இதே ஊரில் தானே இருக்கிறோம், அதான் உடனே புறப்பட்டு வந்துவிட்டோம். ஆண்டாள், நீ ஏதோ கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறது. ஆமாம் அப்பா, பணியாளர்களின் கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தேன். கணக்கு பிள்ளை, மற்ற கணக்குகளை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இந்த காசு பைகளை பத்திரமாக கஜானாவில் வைத்து விடுங்கள். சரிங்கம்மா.
இருங்கள், நீங்கள் பருகுவதற்கு ஏதாவது கொண்டு வருகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்கள் உன்னை பார்த்து சிறிது நேரம் பேசிவிட்டு போகலாம் என்று வந்தோம். சரி, உட்காருங்கள் அம்மா, உட்காருங்கள் அப்பா. எப்படி இருக்கிறாய் குழந்தாய்? மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறாரா? மிகவும் சந்தோஷமாக வைத்திருக்கிறார். எல்லாம் அந்த பெருமாளின் கடாட்சம். வசதியான செல்வந்தர் குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டதால் இதை சொல்லவில்லை. இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் குணத்திலும் பழக்கத்திலும் சொக்கத் தங்கமாக இருக்கின்றனர். மாப்பிள்ளையும் ஊரில் இல்லை போலிருக்கிறது. ஆமாம் அம்மா, வெளியூர் சென்றிருக்கிறார், பண்ணை விஷயமாக. ஆமாம், பெண்களே இல்லாத அகத்தில் தனியாக இருப்பது உனக்கு சிரமமாக இல்லையா? கூரேசரின் அம்மா இருந்தாலாவது உனக்கு ஒரு துணையாக இருந்திருக்கும். யார் சொன்னது நான் தனியாக இருக்கிறேன் என்று? என் மாமியார் என்னோடு தானே இருக்கிறார். தினமும் என்னை வழிநடத்திச் செல்கிறார். நீ என்னம்மா சொல்கிறாய்? உன் மாமியார் உன் அருகிலேயே இருப்பது எப்படி? அப்படி நான் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர் ஆசையை பெற்றுக் கொள்கிறேன். எப்படி பெருமாளும் தாயாரும் நம்முடன் இருப்பது போல் உணர்கிறோமோ, அதே உணர்வை என் மாமியாரின் திருவுருவப் படம் எனக்கு ஏற்படுத்துகிறது. நீ இப்படி சொல்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீ சொல்வது போல் எல்லாமே பெருமாளின் அனுகிரகம்தான். உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. ஆமாம், அது என்ன? நீ ஏதோ கணக்கு வழக்கு பார்த்து கொண்டிருந்தாய் போலிருக்கிறது. அது வேறொன்றும் இல்லையப்பா, என் நகத்துக்காரர் வெளியூர் சென்றிருக்கிறார் அல்லவா, கணக்கு வழக்கு பார்த்து கொள்ளும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த கணக்கு வழக்கு பொறுப்பெல்லாம் நமக்கு எதற்கம்மா? என்னப்பா இப்படி சொல்கிறீர்கள்? இது என் நகம், என் குடும்பம். இதில் எனக்கு என்று என் நகத்துக்காரர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அதை நான் திறம்பட செய்ய வேண்டாமா? அது சரி, ஆனால் கணக்கு வழக்கு என்றாலே சிக்கலும் குழப்பமும் அதிகம். உனக்கும் பரிச்சயம் இல்லாதது, அனுபவப்படாதது. பிறகு உன்மீது யாரும் குறை கூறக்கூடாதல்லவா? என் மகள் பழி சொல்லுக்கு ஆளாக கூடாதே என்ற கவலைதான். நீங்கள் பயப்படும்படி இங்கு எதுவும் நடக்கவில்லை, நடக்கவும் நடக்காது. அதற்கில்லை அம்மா. கொடுக்கல் வாங்கல் என்பது எப்போதுமே ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிடும். சிறு தவறு கூட பெரிதாகவே கருதப்படும். அப்பா, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொல்வார்கள். அதைப்போல் நான் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்துதான் செயல்படுகிறேன். மேலும் இந்த புதிய பொறுப்பு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, உற்சாகத்தையும் அளிக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேல் இந்த குடும்பத்தின் நிர்வாகத்தில் என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்று சந்தோஷமும் ஏற்படுகிறது. இருந்தாலும் இதெல்லாம் தேவையா என்று மீண்டும் ஒருமுறை யோசித்துக்கொள். என்னப்பா, நான் என்ன செய்தாலும் ஆதரிக்கும் நீங்கள் இன்று நேர்மாறாக சொல்கிறீர்கள். மனதில் ஏதோ வைத்துக்கொண்டு பேசுவது போல் தோன்றுகிறது. ஒருவேளை இதை பற்றி பேசத்தான் வந்திருக்கிறீர்களா? ஆமாம்மா, இந்த பண்ணையில் பணிபுரியும் பணியாட்கள் மத்தியில் ஏதோ சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அது பரவலாக என் காதிற்கும் வந்து எட்டியது. என்ன சலசலப்பு? அது ஏதோ நீ புதிதாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறாயாம். உதவித்தொகையை கடனாக கருத வேண்டும் என்றும் அதனால் மாத பிடித்தம். அப்பா, நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் பண விவகாரங்களில் பெரிதாக ஈடுபடாததால் உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. இங்கு வந்த பிறகுதான் நானும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். சில விஷயங்களை சில காரணங்களுக்காக செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஆனால் அது இறுதியில் பயனுள்ளதாகத்தான் இருக்கும். நம்முடைய எல்லா செயலும் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். எல்லோரையும் திருப்திப்படுத்துவது என்பது கடினம். மற்றவர்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஜமீனின் வளர்ச்சிதான் எனக்கு முக்கியம். ஆண்டாள், யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் என்று அசட்டையாகவோ அலட்சியமாகவோ இருக்க முடியாது. அப்பா, இதற்கு மேல் விரிவாக என்னால் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியாது. என் நகத்துக்காரருக்கு புரியும். அவருக்கு புரியாமல் போய்விடக் கூடாதே என்பதுதான் என் கவலை. அவர் ஆதரிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அது போதும். நான் சொல்வதை சற்று காது கொடுத்து கேளம்மா. இல்லை அப்பா, இதற்கு மேல் இதை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு பருகே ஏதாவது எடுத்து வருகிறேன். என்ன இது? நம்ம ஆண்டாளா இப்படி பேசுகிறாள்? இடத்திற்கும் காலத்திற்கும் தகுந்தவாறு மனித சுபாவம் மாறும். அதுதான் இயல்பு. அது சில சமயம் வியப்பையும் ஏற்படுத்தும்.
எது எப்படியோ இனி பெருமாள் பார்த்துக் கொள்வார் என்று விட்டுவிட வேண்டியதுதான். என்ன காந்திமதி? சுவாமி, என்ன அதிசயமாக ஆபரணங்களை அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? பொதுவாக இவ்வாறு செய்ய மாட்டாயே. சரி, அப்படியே அழகு பார்ப்பதென்றாலும் கைகளில் அணிந்து பார்க்கலாமே. கைகளில் அணிந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் என் கைகளில் அல்ல, தஞ்சாவின் கைகளில். என்னது, தஞ்சாவின் கைகளிலா? ஆமாம், தட்டானிடம் சொல்லி அவளுக்காக புதிதாக செய்திருக்கிறேன். இது நம் கல்யாணத்தின் பொழுது உன் அண்ணா திருமலை அவர்கள் உனக்கு கொடுத்த வடிவமைப்பு போல் இருக்கிறது. பெரிய பிராட்டியிடமும் இதே போல் வளையல்கள் பார்த்திருக்கிறேன். ஆமாம், அதை போலவே பிரத்யேகமாக தட்டானிடம் செய்ய சொன்னேன். வழி வழியாக எங்கள் அகத்தில் இதை போன்ற வளையல் அணிவிப்பது வழக்கம். எனக்கும் பெரிய பிராட்டிக்கும் அண்ணா செய்து போட்டார். என் பாட்டி முப்பாட்டி என்று எல்லோருமே இதே போல் அணிந்திருப்பார்கள். பாரம்பரியம் மிக்கது. அந்த வகையில் இதை நான் என் மாற்றுப் பெண்ணுக்காக செய்திருக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் ஆச்சார அனுஷ்டானங்களை செய்வதோடு இல்லாமல் பலதரப்பட்ட சத் விஷயங்களும் தான தர்மமும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் ஒரு அமைதியான நிம்மதியான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். படத்துல 30க்கும் மேற்பட்ட நகைச்சுவை நடிகைகள் நடிச்சிருக்காங்க. குறிப்பா கூத்து கலைஞர்களாக நடித்திருக்கும் நடிகர்கள் கூத்தில் வரும் எல்லா கதாபாத்திரத்திற்கான ஒப்பனை ஏற்று நடித்திருப்பது அவங்களுடைய விடாமுயற்சியும் திறமையும் காட்டுது.